அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு 90% எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். சொல்லப்போனா 5% தான் இல்லாம இருந்தது. இப்பயும் அந்த மாதிரி தான். ஆனா இந்த நகர்ப்புற வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க 80% பேருக்கு குழந்தை இது பிரச்சனை இருக்கு. பகல் பூரா எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துதான் வேலை செய்யறோம். அப்ப 1 மணி நேரமாவது காலையில சாயந்தரம் வாக்கிங், இல்ல காலையில வாக்கிங், இல்ல ஏதோ எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நமக்கான பயிற்சிகளை செய்யணும். இப்போ பிசிஓடி வருது, ஃபார்ம்ஸ் கவுண்டிங் வருது, ஹெட்ஏக் வருது, ஒபேசிட்டி வருது, இதெல்லாம் என்னது கழிவுகளை வெளியேறாம வரக்கூடியது. ஹீட்னால நிறைய ப்ராப்ளங்கள் வருது. உணவு முறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நீங்க கருவேப்பிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கருவை உருவாக்கும் வேப்பிலை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி கருவை உருவாக்கும் வேப்பிலை, அதனால அது கருவேப்பிலைன்னு வச்சாங்க. கருவேப்பிலைக்கு அவ்வளோ ரிசல்ட். அதனால எல்லாத்துலயுமே கலந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஹெல்த் கப்பேர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ போகர் ஆரோக்கிய அளவிலிருந்து நிறுவனர் சரவணாம்பிகை. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறைய உருவாயிடுது. என்ன காரணம்னா, அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 90% எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். சொல்லப்போனால் 5% தான் இல்லாமல் இருந்தது. இப்பயும் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த நகர்ப்புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க 80% பேருக்கு குழந்தை இது பிரச்சனை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் தாங்க. கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க காலையில் நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க, ஈவினிங் நேரத்துல படுத்துருவாங்க. சாப்பாட்டு முறைகளும் பாத்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு நேச்சுரலா இருந்தது. மைண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன், அந்த டிப்ரெஷன், அந்த மாதிரி எல்லாமே இல்லாம இருந்தது. அவசரம் கிடையாது. எதுலையுமே பாஸ்ட் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாதிரி இல்லாம இருந்தது. இது எல்லாமே தாங்க இப்ப எல்லாத்துக்கும் பாதிச்சிருக்கு. சோ அதே மாதிரி இந்த நகர்ப்புறத்துல படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வரணும், அது பண்ணணும், இது பண்ணணும்ட்டு கம்மியான சாப்பாடு சாப்பிட்டு இந்த காலேஜ் போற டைம்லயே பாத்தீங்கன்னாக்க ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் அந்த சிக்கன், அந்த மாதிரி எக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 65 டேஸ்ல வரக்கூடிய அந்த கோழி எல்லாம் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன். இது எல்லாமே அந்த பிசிஓடி, இந்த ஃபைப்ராய்ட் டிசீஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஃபார்ம்ஸ் கவுண்டிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நார்மல் ஃபுட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டில் கொஞ்சம் மாறணும். அதுக்கப்புறம் யோகா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லைங்க. ஏன்னா அது அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாதான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. அப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் ரெகுலரா எக்ஸசைஸ், இல்லை ஜிம்மு, இந்த மாதிரி எல்லாம் குட்டி குட்டியா நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அதுவும் நல்லா இருக்கும். கழிவுகளை வெளியேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லைஃப் ஸ்டைலுங்க. நம்ம தூக்கம் எப்படின்னா, நிறைய பேர் நைட்டு 1 மணிக்கு மேலே தாங்க தூங்குறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க. ஏன்னா அந்த லேட்டாக தூங்கும் போது அப்போ நம்ம அந்த சூரியன் அஸ்தமனிச்சிட்டாலே பாடி கபவாதத்துக்கு மாறிடுங்க. அப்போ குளிர்ச்சி தன்மைக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா பறவை விலங்கினெல்லாம் பாருங்க, ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுது பாருங்க. அப்போ என்ன பண்ணுது, அதெல்லாம் போய் செட்டில் ஆயிடுது. யாரா எது பாருங்க இருக்காது. ஆனால் விடிகாலம் பாருங்க எல்லாம் இறை தேட போடுது. அப்போ நேச்சுரலே அது மாதிரி தான் நம்ம பாடியை படைச்சிருக்கு. இப்போ வழி இல்லாமல் இந்த நைட் ஷிஃப்ட் செய்யறவங்க இந்த மாதிரிலாம் பண தேவைக்காக தன்னை உடம்பு பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்டும் இருக்கு. டே ஷிஃப்ட்ல பாக்குறவங்களுக்கும் பாதிப்பு வருது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிச்சு அதை மாறும்போது ரொம்ப ரொம்ப பாதிக்குது. ஏன்னா காலையில சூரியன் உதயப்பவே எந்திரிச்சிடணுங்க. ஏன்னா நம்ம லேட்டா எந்திரிக்கும் போது என்னன்னா நம்மளுடைய அபானன் கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி போகுது. அப்படின்னா கேஸ் எல்லாம் மேலே ஏறுதுங்க. ஸோ அப்ப கழிவு கீழே நல்லா வெளியேறணும். அப்ப அதுக்கு கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ், கை கால்களை அசைக்கணுங்க. பகல் பூரா எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துதான் வேலை செய்யறோம். அப்ப 1 மணி நேரமாவது காலையில சாயந்தரம் வாக்கிங், இல்ல காலையில வாக்கிங், இல்ல ஏதோ எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நமக்கான பயிற்சிகளை செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த மனதை எல்லாருமே டென்ஷன், டிப்ரெஷன், பரபரன் லைஃப், அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், இதை பண்ணணும், இவங்க ஃபேமிலிக்கு இதை ரெடி பண்ணணும், இதை செட்டில் பண்ணணும், அதை செட்டில் பண்ணணும், இந்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டு பூரா அதுல இருக்கனால தனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையே இப்போ காலகட்ட குழந்தைங்கள்லாம் மறந்துட்டாங்க. அப்ப தனக்குள்ள அந்த பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அது பயத்துல போய் செய்யும் போது அதுவே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸா மாறி அவங்களுக்கு அதுவும் அந்த தடையாக மாறுது. அப்ப உள்ளுக்குள்ளார என்ன வந்ததுக்கு என்ன காரணம்? ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அப்ப அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம படிப்படியா மாத்திக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை தான் நாங்க சொல்லித்தரோம். ஸோ இதெல்லாம் மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளார ஒவ்வொரு விஷயமா கிளீன் ஆகும். அப்ப நம்மளோட உடம்பு பஞ்சபூதத்தான நடந்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ உடம்புல பஞ்சபூதம் கரெக்டா இருந்ததுன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூடு ஜாஸ்தியா இருக்கு. சூடு அதிகமான என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் எரிச்சிரும் இல்லையா? அப்போ அந்த உஷ்ணம் தான் நிறைய பேருக்கு. இப்போ பிசிஓடி வருது, ஃபார்ம்ஸ் கவுண்டிங் வருது, ஹெட்ஏக் வருது, ஒபேசிட்டி வருது, இதெல்லாம் என்னது கழிவுகளை வெளியேறாம வரக்கூடியது. ஹீட்னால நிறைய ப்ராப்ளங்கள் வருது. ஸோ இதெல்லாமே மாறும்போது நம்ம என்ன நடக்குன்னு நினைக்கிங்கன்னா, பாடிக்குள்ள நிறைய ப்ராப்ளங்கள் வருது. ஸோ இதுக்கு முதல்ல லைஃப் ஸ்டைலுங்க. நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம அற்புதமாக வாழ ஆரம்பிக்கும் போது, நம்ம உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள்
வந்து அதுக்காக தேடவே வேண்டாம். அது ஒரு நிகழ்வு. ஒரு திருமணம் ஆனா அது வந்து ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்தா அது ஒரு நிகழ்வு. அது வந்து உருவாயே தீரணும். அப்ப அது தீரணும்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில நாம வந்து லைஃப் ஸ்டைல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப லைஃப் ஸ்டைல்ல என்ன பிரச்சனை? இப்ப உணவுல என்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம், கழிவுகளை வெளியேறதுல என்ன பிரச்சனை பண்ணியிருக்கோம், மனசளவுல எந்த அளவுக்கு நம்ம வந்து டென்ஷனா இருக்கும். அப்ப டென்ஷன் ஆனாலும் நிறைய பேருக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன நேரம் கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, ஃபீலிங்ல இருக்கிறது, எமோஷனல் இருக்கிறது, அப்புறம் கோவமா கத்துறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹீட்டுமே உள்ள போய் பாதிக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி நிறைய அந்த கம்ப்யூட்டர்லயே ஃபோக்கஸ் இருக்கும்போது அது வழியாகவும் கண்ணுக்குள்ள ஹீட் ஆகி அதுவும் பாதிக்குது. சரி பார்த்தே தான் ஆகணும், தொழில் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை அந்த வேலையை பண்ணும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் இன்னும் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூலிங்கா என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். வீட்லயே வந்து ஹிப் பாத், நல்லா அந்த அடிவேரை குளிர்ச்சி ஆகுற மாதிரி ஹிப் பாத்ல உட்காந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் கட்டி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அது ஜில்லுன்னு ஆக்கி அதில் ஒரு நாளைக்கு உட்காரலாம். கொஞ்சம் ஒரு நாளைக்கு வார்ம் வாட்டர்ல, இதமான வார்ம்ல அதில் ஒரு நாளைக்கு உட்காரணும். அப்போ இடுப்பு வரைக்கும் உட்காரும்போது அந்த அடிவேர் குளிர்ச்சி அடையணும். இப்போ அடிவேர் குளிர்ச்சி அடைஞ்சாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் உணவு முறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நீங்க கருவேப்பிலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கருவை உருவாக்கும் வேப்பிலை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி கருவை உருவாக்கும் வேப்பிலை, அதனால அது கருவேப்பிலைன்னு வச்சாங்க. கருவேப்பிலைக்கு அவ்வளோ ரிசல்ட். அதனால எல்லாத்துலயுமே கலந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம், கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி போட்டுடுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல கருவேப்பிலை எல்லாரும் யூஸ் பண்றோம். அது எதுக்காகனா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பண்ணாங்க. கருவேப்பிலையோட மகத்துவம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. சுகர் குறைக்கும், பிபிக்கு நல்லது, அப்புறம் அல்சருக்கு நல்லது, ஒபேசிட்டிக்கு நல்லது, இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே நல்லது, ரொம்ப ரொம்ப முடி வளர்றதுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதனால தான் எல்லாத்துலேயும் போட சொன்னாங்க. இப்போ நாம வந்து இந்த குழந்தையின்மைக்காக ஆண் பெண் இருவரும் இதை ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா ஒரு பிடி கருவேப்பிலை நல்லா இளந்தலையை எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில வாஷ் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் அலசிட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் உள்ள குளிர்ச்சி தன்மை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பிடி தேங்காய் துருவல், இது ரெண்டையும் போட்டு மிக்சியில தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிருங்கப்பா. அடிச்சு வடிகட்டிடுங்க. வடிகட்டி சாறு எடுத்துட்டு அதுல வந்து தண்ணி ஊற்றினதுல நீங்க வந்து கொஞ்சம் வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை பனவெல்லம் இது ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்துங்க. ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். ஸோ இதை போட்டுட்டு கலந்து குடிச்சு பாருங்க. கருவேப்பிலை கீர் ரொம்ப ரொம்ப அற்புதமா டேஸ்டா இருக்கும். வேணும்னா ஒரு ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க. நல்லா டைஜஷனும் ஆகும், ஒரு மாதிரி நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். காலையில இதை குடிச்சிட்டு ஒரு செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னா காலையில் டிஃபன் சூப்பர். உங்களுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்ட மாதிரி சமானா இருக்கும். கொஞ்சம் வேணா நட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் காலை உணவு நீங்க கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபெர்டிலிட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாழைப்பழமும் ரொம்ப நல்லது. செவ்வாழை அதுலயும் ரெட் பனானா ரொம்ப ரொம்ப நல்லது. நரம்பு மண்டலத்துக்கு வலுவை கொடுக்கக்கூடியது அந்த ரெட் பனானா. இதை நீங்க சாப்பிட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ், ஒரு நாளைக்கு வெண்பூசணி ஜூஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரிக்கெல்லாம் வெண்பூசணி ரொம்ப நல்லது. அதுதான் அந்த பூசணிக்காய் வந்து பாடியை வந்து ரொம்ப குளுமையாக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அந்த பூசணிக்காயும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சுடுதண்ணீரை போட்டுட்டு எடுங்க. அந்த சளி பிடிச்ச அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை ஜூஸா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சளி இருக்கிறப்ப அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் மற்றவங்க யாரா இருந்தாலுமே ஒரு சுடுதண்ணீரை போட்டுட்டு கட் பண்ணி கூட சாப்பிடலாம் ஜூஸா. அதுவும் போட்டுட்டு மோர் மிக்ஸ் பண்ணி, ஃப்ரெஷ் மோரா இருந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு சாப்பிடலாம். இல்லை பச்சையாகவும் சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அதுவும் பாடிக்கு நல்லா கூலிங்காக கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ உணவு முறை, உடற்பயிற்சி, மனதை சாந்தமாக வச்சுக்கிறது, எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது, அந்த ஹிப் பாத் சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்ல தண்ணியில் உட்காடுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீ அடுத்த டிப்ஸில் இதை பற்றி நம்ம ரொம்ப நல்லா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.